Hi friends, welcome to Moto TV. இன்னைக்கு என்ன பார்க்க போனா 19/4/2024 கேரளா லாட்டரி கெஸிங் தான் பார்க்க போறோம். யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும். நிர்மல் என்ஆர் 376 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 18/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 254. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பெஸ்ட் கமாண்ட் இருக்கீங்க, நிறைய பேர் பிசி வின் பண்ணியிருக்கீங்க, ஏபிசி வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைமாவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 254 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம லைவில் வந்த வீடியோவில் 18ஆம் தேதி லைவில் வந்த வீடியோவில் ஆல்போர்டு பொறுத்த முடியாது 1, 2லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5 கண்டிப்பாக இறங்குன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பண்ண கமாண்டில் இதில் 2 இறங்கியிருக்கு, இங்கே 5 இறங்கியிருக்கு. அருமையான வின்னிங் வந்திருக்கு. இதை நீங்கள் ஓரளவு கொஞ்சம் சூஸ் பண்ணி பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட பிசி வின் பண்ணிக்கலாம். இதோட ஏபி திட்டத்தில் நல்ல வின்னிங்காக கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கும். ஸோ லைவை பொறுத்த முடிய 1-0 நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணாங்க. ஸோ என்னோட கெஸிங்கை பொறுத்த முடிய 18ஆம் தேதி என்னோட கெஸிங்கை பொறுத்த முடிய அதே தான் பவர் நம்பர் சொல்லியிருந்தேன் லக்கு பேஸில். ஸோ இதில் பிசி வின் ஆயிருக்கு. பவர் நம்பர் பொறுத்த முடிய இங்கே ஏபி மட்டும் தான் வின் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 254 பெஸ்ட் கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு இல்லைனா நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோட 2 நம்பரோட பாஸ் ஆகிடுதான் உங்கள் நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்க்ளூட் ஏபி போர்டு ஏசி போர்டு. ஏன் நான் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்டில் இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சார் தேவகி மணி வேற லெவலுங்க. ஏபிசி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். நான் அகைன் சொல்கிறேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ இது வேறு நம்பர், இது வேறு நம்பர். ஆக்சுவலாக பாக்ஸ் போட்டு தான் வின்னிங்க. ஸோ ரூபிகுமார் நல்ல கெஸிங். ஏபிசி ஆல் போர்டு 5-2 தான் சொல்லியிருந்தோம், நல்ல கெஸ் பண்ணியிருக்கோம். ரூபிகுமார் மணி. ராஜகுமார் சி போர்டு 4 அருமையாக டார்கெட் பண்ணாப்புல. ஹரி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, பாக்ஸ் போட மறக்காதீங்க. செல்வம் ஆல் போர்டு 5 டார்கெட் பண்ணிருந்தாப்புல. கைலாஷ் டி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மாதிரி சங்கர் ஷோபிகா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ரெண்டுமே வேற நம்பருங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதான் சொன்னால் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவி ஆல் போர்டு 4. ராஜேந்திரன் ஆல் போர்டு 4 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 4 வந்திருக்கு. பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அது நிறைய பேர் இன்னைக்கு ரம்மி நம்பர் அழகாக பிளான் பண்ணி எடுத்திருக்கீங்க. காந்தி செல்வம் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. சக்தி ஆல் போர்டு 5. சக்திவேல் பழனி ஆல் போர்டு 4 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 4 அருமையான வின்னிங். மாதவன் மேகலா ஆல் போர்டு 4 டார்கெட் பண்ணியிருக்காப்புல. JN கெஸிங் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஏசி ஏபி. நல்ல கெஸிங் பண்ணியிருக்காப்புல. வேல்முருகன் 954 259 டெஸ்ட் மிஷன் நல்லா எடுத்திருக்காப்புல. அதே மாதிரி சிவன் பரமசிவன் ஆல் போர்டு 2 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. கார்த்திக் மணி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. சண்முகா ஆல் போர்டு 2. ராஜமூர்த்தி ஆல் போர்டு 4. பாக்கியராஜ் பி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அல்லாபாஷ் ஆல் போர்டு 4. ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. சுகுமார் சுப்பிரமணியன் ஏபி 25 கொடுத்திருந்தாரு. நல்ல கெஸிங். 25-52 நல்ல கெஸ் பண்ணியிருக்காப்புல. மோகன்குமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மாதிரி சரண்யா சரண்யா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஆல் போர்டு 4 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஆல் போர்டு 4. DX சரியாக போனஸ் பண்ண தள்ளுங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. இங்கே பாருங்களேன், நிறைய பேர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசிங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, விட்டுறாதீங்க. பாக்ஸ் நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூசர் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. இளவரசம் ஏ ஆல் போர்டு 2. தேவன் ஆல் போர்டு 5 டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஆல் போர்டு 5 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி பி போர்டு 5 அருமையான வின்னிங். அதே மாதிரி தேவராஜ் ராமு 250 பாக்ஸ் போடும் பட்சத்தில் யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மாதிரி பரமராசு ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. நல்ல கெஸிங். சி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. கண்ணன் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. மியூசிக் ராகவேந்திர ஆல் போர்டு 2 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. கேபி ஐயப்பா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. சிவாலய குரூப் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. ஆல் போர்டு 4 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி விஸ்வா வினோத் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. சசிகுமார் வேற லெவலுங்க. ஆக்சுவலாக டி போர்டு
சி போர்டு டபுள்ஸ். ஸோ நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. பாக்ஸ் போர்டு பட்சத்தில் பிசி, டி போர்டு, ஏ போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல 2. ஸோ நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. சசிகுமார் வாழ்த்துக்கள். எம் கிருபமணி ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. விக்னேஷ் பி போர்டு 5 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. சிங்காரம் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, தனசேகரன் ஏபி பாஸ் பண்ணியிருக்காங்க. முத்தலகு பங்கு பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, மோகன் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. டி ராஜேந்திரன் பிசி பாஸ் பண்ணியிருக்காங்க. இம்ரான் ஆல் போர்டு 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்டுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனல் ஏமே என்றைக்கும் 2000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் குரூப் முதற்கொண்டு வச்சுருப்பீங்க. இந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன் ஷேர் பண்ண சொன்னால் நம்ம சேனலில் தான் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட் இருக்கீங்க. அவங்களால நம்ம லைவில் நம்ம ஈஸியாக நல்ல வின்னிங் நம்ம எடுத்துட முடியும். அதுக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த கமெண்டை வச்சு நம்ம லைவில் இன்னும் அருமையான வின்னிங் நம்ம என்னால் எடுத்துட முடியும். மறக்காமல் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் ஒன்று பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து ஏபிசி நம்பர் பார்த்துலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்து விடுங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க முடியாது இருந்தாலும் ட்ரிக்ஸ் எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கிலே இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியும் 6, 9, பி போர்டு பொறுத்த முடியும் 8, 0, சி போர்டு பொறுத்த முடியும் 7, 1. சப்போர்ட் நம்பரை 4 கொண்டு வந்திருக்கேன். 4 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பரை உங்கள் கெஸ்ஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்காது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லைவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம். நம்ம இதுலேருந்து எடுத்த ஏபிசி நம்ம மிக்சிங் டிலிஜிட் நம்பர் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் திரும்ப சொன்னேன், நீங்கள் ஒரு நம்பரை 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த போர்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டு உங்கள்கிட்ட ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த போர்டு இந்த நீங்கள் கெஸ் பண்ணுற நம்பரும் இந்த போர்டில் இருக்க நம்பரும் கொஞ்சம் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பாக்ஸ் போர்டு ப்ளே பண்ணுங்கள், விட்டாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 687, 901, 896, 701, 694, 819 மேலே கொஞ்சம் கண் இருக்கட்டும். அதே மாதிரி 760, 408, 741, 243. சார் நம்பி மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயும் உங்கள் ட்ரிக்லேயும் உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பாக்ஸ் போர்டை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் போர்டை மறக்காதீங்க. இன்னொருத்த உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த நம்பர் எந்த நம்பர் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து ஏபி, பிசி, ஏசி நம்பர் பார்க்கலாம். இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். பாதி பேருக்கு தெரியும் எப்படி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். அகைன் நாளைக்கு ஒரு 4 நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க வைங்களேன். 4க்கு முன்னாடி 6 அமைக்க, 4க்கு பின்னாடி 0, அதே மாதிரி 4க்கு இன்னொரு நம்பர் இருக்குது. ஸோ 4க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4 நம்பர் அமைஞ்சிருக்கு. 4 நம்பர்லேருந்து உங்களோட கெஸ்ஸிங் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இப்படி தான் பாக்ஸ் போடணும். மறக்காமல் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் 58, 93, 17, 04, 72, 49, 26, 35, 64, 88. ஸோ டபுள் 7 மட்டும் தான். 88 கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க ட்ரிக்ஸோட சின்ன டெமோ பார்த்துலாம். இந்த வீடியோ மோட்டோ டிவி என்னோட பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருக்குங்க. அந்த 7 வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னால் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கரண்ட் கெஸ்ஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் நம்பர் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு இந்த 7 வீடியோஸாக இருக்குது. அந்த 7 வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்ம எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். இந்த போர்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்குறது. இது வந்து 4 டிஜிட்டில் முடிஞ்சால் ப்ளே பண்ணி விடுங்க. அடுத்த பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பொறுத்தவரை உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, பவர் நம்பர் நீங்கள் நல்லபடியாக வின்னாக இருக்குது. இதுக்கு ஒன்றே ஒன்று தேவை, லக்கு தேவை.
இந்த 3 நம்பர்லேருந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கே பண்ண தெரியல, ஏதோ நம்பர் தான் எடுத்து ப்ளே பண்ணுவோம். அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பட் எந்த போர்டுக்கு நீங்கள் போக வேண்டாங்க. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போர்டை ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 7 நாள் 2 நாளில் கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 219, 532, 508 அதே மட்டும் உங்களோட நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து டபுள்ஸை பார்த்தோன்னா டபுள்ஸை பொறுத்த முடியாது 44488 கொடுத்துருக்கேன். அதனால ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ லைவ்ல பார்க்கலாம் எந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் அமையுது, எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாத்தையும் கொஞ்சம் லைவ்ல டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். மறக்காம என் கூட லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுங்க. கலண்ட கேசிங் பார்த்தலாம். கலண்ட கேசிங் பொறுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசிங்லாம் இல்லைங்க. என்றைக்கும் விண்வின் குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் காரணியா குழுக்களுக்கும் அதிக முறை வின்னா இருக்குது. மற்ற குழுக்களுக்கு ரொம்ப ரேராக வின்னா இருக்குது. மேபி இப்படிப்பட்ட ஒரு கெஸிங் இருக்குது. இந்த நம்பரை உங்கள் கெஸிங்கோட மேட்சான ப்ளே பண்ணுங்க. இல்லைனா இந்த போர்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. 601 978 026. அடுத்து ஆல் போர்டு பார்த்தலாம். ஆல் போர்டு பார்த்தா 4 8லேருந்து எனக்கு ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 7 இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்டு நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆல் போர்டு நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. செவன்ஸ் இன்னொரு அப்டேட் சொல்கிறேன். உங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா தமிழ் பையன் கேரளா பொண்ணு இப்படி டைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. விருப்பம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல் பேரும் தமிழ் பையன் கேரளா பொண்ணு தான். விருப்பம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.